ஹாய் டீம், வெல்கம் டு கிஸ்வா விலாக். நீ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அன்எக்ஸ்பெக்டடாக பிரவீன் வந்து எவிட் ஆகிட்டாரு. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா போவாங்க, ஆரோரா போவாங்க, இல்லைனா யாரோ ஒருத்தர் போவாங்க இப்படின்னு எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக பிரவீன் வந்து போயிட்டார். அவர் இதுலேயே இல்லை. ஸோ ஒரு மேக்ஸிமம் வந்து சீக்ரெட் ரூமில் போட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிரவீன்னா வந்து பார்த்தீங்கன்னா போகிறக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டெடிக்கேட்டாக இதில் வந்து என்ன தெரியுதுன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி தான் அவங்க வந்து வின்னராக டிசைட் பண்ண போகிறாங்க. அது தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதில் தான் பிளான் பண்ணி இப்படி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டிங்னா பெரிய மேட்டர் இல்லைங்க, மற்றவங்களோடைய ஓட்டிங் இது இருக்காங்க. ஏன்னா பிரவீன் தான் இருக்கிற கண்டஸ்ட்லேயே வந்து டஃப்பாக கொடுப்பாரு. டஃப்பான பிளேயரும் கூட, நல்ல பிளேயர் கூட தான். எனக்கு அது புரியல. ஏன்னா ஹோட்டல் டாஸ்கில் வந்து அவ்வளோ சிறப்பாக நல்லா பண்ணிட்டு இருந்தவர் எப்படி அவர் விட்டார் எனக்கும் தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோஸியாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு சுத்தரமாகவே இந்த எவிக்ஷன் வந்து எப்படி ஆதிரை கூட வந்து கொஞ்சம் லூஸ் டாக் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி போச்சு. எஃப்ஜி கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அப்புறம் இருந்து பிரவீன் போயிட்டார் அப்படின்னா அவராலையும் அவர் நம்ப முடியல. மக்கள் ஓட்டுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்க. ஏன்னா பிரவீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்சி ஆகக்கூடாது வேணால் எல்லாருமே பேசியிருப்பாங்க. போன வீக் வந்து பிரவீன் வந்து கேப்டன் ஆகக்கூடாது அப்படி வேணால் பேசியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அவரே வெளியில் போய் வீடியோ போட்டிருந்தாரு. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எது அப்படியோங்க. சரி பார்ப்போம். இந்த பிக் பாஸில் வந்து இருக்கிறக்க இந்த இவங்களை வச்சு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவன் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.